Welcome to Jomath. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல geometric progression ஓட series பார்க்க போறோம். Last classல நம்ம geometric progressionல sequence பார்த்தோம் இல்லையா? So அதை பேஸ் பண்ணியும் problems பார்த்தோம். இப்போ நம்ம geometric series ஓட introduction பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி வர exercise 2.8 problemsம் பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போலாமா? Now see what is geometric series. A series whose terms are in geometric progression is called geometric series. So நம்ம geometric sequence பார்த்தோம் இல்லையா, அதையே நம்ம சீரீஸாக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். geometric progressionல இருக்க டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணணும், கமாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சைன் கொடுத்தோம்னா அது என்னவா மாறிடும், geometric சீரீஸாக மாறிடும். See, this is geometric sequence. Changes to geometric series when you replace the comma with addition sign. That is, sum of the n terms of the geometric series gives you like this. Sn is equal to a plus ar square plus up to ar power n minus 1. This is the general form of geometric sequence ன்றது உங்களுக்கு தெரியும். So அதை அப்படியே சம் பண்ணோம்னா you will get the geometry series. Okay. So இப்போ இந்த geometric series ஓட formula எப்படி ஆட் பண்ணி எடுக்கிறதுன்னு பாருங்க. That is, Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1, where a is first term, r is common difference. So, இப்போ இங்கே இந்த r value வந்து greater than 1 இருந்துச்சுன்னா இந்த formula யூஸ் பண்ணலாம். At the same time, r ஓட value என்னவா இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது. ஏன்னா see, denominatorல என்ன இருக்கு, r minus 1 இருக்குது. ஸோ இப்போ இங்கே r வேல்யூ 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 minus 1 என்ன ஆகிடும், டினாமினேட்டர் 0 ஆகிடும். அப்போது இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகாது. எப்போது அப்படின்னா ஆரோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 and again r is not equal to 1 you can use this formula. That is, Sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. இங்கே பார்த்தீங்கன்னா just change ஆயிருக்கும், அவ்வளவுதான் பாருங்க. r is greater than 1 rலேருந்து 1 subtract பண்ணுவோம். இங்கே r is less than 1 1லேருந்து r subtract பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டர் தான் மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா. and numerator denominator preserves the same order. See here. ஸோ ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலா. So this is the formula to find the sum of the n terms of a geometric series. Okay, நம்ம arithmetic progression பார்த்தோம், series பார்த்தோம், அதே மாதிரி தான் இப்போ geometric sequence and then series பார்க்குறோம். Okay, so this is the formula. You have to remind these two formula to find the sum to n terms of a geometric series. Okay. Now we are going to see the sum to infinite terms of GP. இதுக்கு முன்னாடி நம்ம sum to n terms of GP பார்த்தோம். இப்போ infinite terms. Infinite termsனா it is an infinite terms இருந்தது அப்படின்னா அது infinite series-ஆக இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, லாஸ்ட் டேர்மும் இருக்காது. ஓகே, அப்போ எஸ் இன்ஃபினிட்டியை எப்படி எடுப்போம் நம்மனா a plus ar plus ar square plus up to infinite terms வரைக்கும் போகும். ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா S infinity is equal to a by 1 minus r. a is first term, r is again the common ratio. இங்கே r value பார்த்தீங்கன்னா it lies between minus 1 to 1. r doesn't takes the value minus 1 and also 1. அந்த ரெண்டு வேல்யூவும் இருக்கக்கூடாது. ஆரோட வேல்யூ இன் பிட்வீன் minus 1லேருந்து 1குள்ளே இருந்தால் தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவையும் படிச்சுக்கணும். ஸோ இதோடு சேர்த்து இந்த எக்ஸசைஸ்க்கு நமக்கு 3 ஃபார்முலா இருந்தது இல்லையா. ஸோ அந்த 3 ஃபார்முலாவையும் மகப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் 2.8 ஈஸியாக போட்டுடலாம். ஸோ now let us start with exercise 2.8, the problems based on the geometric series. Okay, so see the first problem. Find the sum of the first n terms of the GP. First subdivision, 5 comma minus 3 comma 9 by 5 comma minus 27 by 25.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் டு என் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சம் டு இன்ஃபினிட்டியா சம் டு என் டேர்ம்ஸான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம என் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட்டு எதில் இருக்குன்னா கமாவில் இருக்குது, தட் இஸ் சீக்வென்ஸில் இருக்குது. அதை சீரீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 5 ப்ளஸ் -3 ப்ளஸ் 9/5 plus minus 27/25 plus up to n terms. Okay. Next நம்ம step என்னது? A value, R value. What is A? First term is A. இல்லையா? First term வந்து A. Let it be 5. First term is 5. And then R. T2 by T1. இல்லையா? T2 by T1. What is T2? -3. T1 is 5. So minus 3 by 5. So now what is modulus of R? What is modulus of R? Modulus of -3 by 5. R value தூக்கி எங்க போடுங்க. Modulus value எடுக்கும்போது என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். Change to 3 by 5. 3 by 5 is less than 1 or greater than 1 ன்னு எப்படி பார்க்கறது அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எதனால அப்படின்னா டினாமினேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் த நியூமரேட்டர். அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் 0லேருந்து 1க்குள்ளே லை ஆகும். நெகட்டிவாக இருந்ததுன்னா -1லேருந்து 0க்குள்ளே லை ஆகும். இப்போது இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்றதுனால லெஸ் தேன் 1. ஓகே, அப்போ ஆர் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் 1. அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா? Sn is equal to A into less than R க்கு formula என்ன வரும்? That is sorry, less than 1. R is less than 1 னா formula என்ன வரும்? 1 minus R power n divided by 1 minus R. So formula வந்துடுச்சு நமக்கு. இந்த formula யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ values அப்படியே substitute பண்ணுங்க. What is A? 5. Then 1 minus what is R? 3 by 5. The whole power n. Now then 1 minus 3 by 5. Sorry, here minus 3 by 5 இல்லையா? So put minus here. So minus of minus 3 by 5. Okay, R value substitute பண்ணியாச்சு. Now 5 into 1 minus of minus 3 by 5 the whole power n divided by 1 minus of minus வந்து plus ஆயிடும். LCM எடுக்கும்போது என்ன ஆகும்? இங்க 5 வந்துருமா? 5 plus 3 by 5. Okay. So 5 இங்க வரும். 5 minus of minus plus ஆயிடும். So which is equal to இது அப்படியே reciprocal வரும்போது this is 8 by 5 Okay, I'll write one more step for you. 1 minus of minus 3 by 5 the whole power n divided by 8 by 5. 8 by 5 reciprocal வரும்போது என்ன ஆகும்? 5 by 8 ஆகும். 5 into 5 25 by 8 into 1 minus 3 by 5 minus 3 by 5 the whole power n. That's all. This is the sum to n terms of the given GP. See the second problem. Find the sum of 6 terms of the GP. So given GP is 5, 15, 45. So நமக்கு 6 terms க்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. See this 6 terms க்கு தான் நமக்கு என்ன வேணும்? sum வேணும். So first convert to series. 5 plus 15 plus 45 plus up to 6 terms. 6 terms க்கு கண்டுபிடிச்சா போதும். So நமக்கு என்ன தேவை? first A value. A is equal to 5. R is equal to T2 by T1. So 15 is T2 T1 is 5. So R value என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 3. So modulus of R equal to modulus of 3 which is equal to 3. Modulus of 3 என்ன வந்துரும்? 3 வந்துரும். 3 is greater than 1. Okay. Then n value இங்கே கொடுத்துட்டாங்க. So n is equal to 6. இப்போ formula.
formula என்ன எழுதிக்கணும் s in formula the modulus of r is greater than 1 க்கு எழுதிக்கோங்க a into greater than 1 னா என்ன வரணும் ஆர்டர் இப்படி திரும்பிடும் r power n minus 1 divided by r minus 1 so இப்போ என்ன பண்ணலாம்னா values apply பண்ணிக்கலாம் what is a value 5 first term a value r is the common ratio which is equal to 3 n value is 6 divided by r value is again 3 which is equal to 3 minus 1 is 2 so 5 by 2 into 3 power 6 minus 1 that's all the solution. See the third problem, find the first term of GP whose common ratio is 5 and whose sum to first 6 terms is 46,872. So இங்க பாத்தீங்கன்னா given பாருங்க common ratio வந்து 5 கொடுத்திருக்காங்க that is r value கொடுத்திருக்காங்க sum to first 6 terms அப்போ இது n value 6 terms ன்றது n value sum to first 6 terms is 46,872 அப்போ இது எதனுடைய value sn ஓட value so common ratio is given n is given sn is given நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது first term that is a value கண்டுபிடிக்கணும் okay so now இப்போ problem start பண்ணலாம் first given எழுதிக்கோங்க given r is equal to 5 n is equal to 6 okay then sn என்னது 46,872 okay இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் to find the value of a that is first term value of a தான் நமக்கு first term so நமக்கு sn formula தெரியும் இங்க r பாருங்க modulus of r is less than 1 இல்லையா modulus of r is 5 வரும் 5 is sorry greater than 1 not less than 1 greater than 1 so அப்ப அந்த formula எடுத்துக்கோங்க so sn is equal to a into greater than 1 na formula என்ன வரணும் first r வரணும் r power n minus 1 divided by r minus 1 so இதுல known value லாம் substitute பண்ணுங்க நமக்கு a மட்டும் தான் தெரியாது sn தெரியும் n தெரியும் r தெரியும் அத substitute பண்ணிக்கோங்க 46,872 equal to what is a என்னதுங்க தெரியாது இல்லையா so a அப்படியே வெச்சுக்கோங்க what is 5 r 5 n is nothing but n is 6 minus 1 divided by again r value is 5 minus 1 so 46872 equal to a into 5 power 6 minus 1 divided by 5 minus 1 is 4 so இப்போ cross multiplication ல இது இங்க வந்துரும் இல்லையா 2 into 4 இது numerator வந்துரும் so இந்த side நமக்கு இருக்கிறது a into 5 power 6 minus 1 so next இதை multiply பண்ணிக்கோங்க that is 4 into 2 8 then 7 4s are 28 carry over 2 then 7 8 4s are 32 32 plus 2 is 34 carry over 3 6 4s are 24 24 plus 3 is 27 carry over 2 4 4s are 16 16 plus 2 is 18 so multiply பண்ணியாச்சு equal to a into 5 power 6 5 power 6 என்னதுன்னு calculate பண்ணிக்கலாமா 5 power 3 is 125 இல்லையா 5 power 3 is 125 அப்ப 5 power 6 னா எப்படி எழுதுவோம் அத 5 cube into 5 cube ன்னு போடலாமா so 25 into 125 into 125 this is 5 power 6 oda value so 5 into 5 25 2 12 1 6 5 2s are 10 5 2 5 2 1 so 5 2 16 5 1 so what is the value here 15625
minus 1. இங்கே minus 1 இருக்கு இல்லையா, ஸோ அதை கொண்டு வந்துடும். இப்போ 187488 divided by, இது டவுனில் வரும், மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுங்க, 15,624 ஆகிடும், which is equal to the value of A. Okay, now dividing these two, you will get the value of A. So, இதை எப்படி டிவைட் பண்ணலான்னா, நீங்கள் அப்படியே போட்டுட்டு கூட இப்படியே டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். தட் இஸ் 1,87,488 15,624. So, one time 15,624 4 2 1 3. Okay, bring down 8. இப்போ 2 times இது போதா பாருங்க, 15,624 into 2, 8 4 6 10 1 3. Sorry, 8 4 12 12 11. Okay, so you are getting, no, 2 times putting na apdi enna varudhu ungalku 31,248. So 2 times 3124 8, remainder is 0. So A equal to 12. So we found the value of A as 12. So see the fourth problem. Find the sum to infinity of 21 plus 14 plus 28 by 3 plus, it's go on. Okay, so note பண்ணிக்கோங்க, இங்கே sum to infinity ன்னு கொடுத்துருக்காங்க, sum to n terms கிடையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, sum to infinity, sum to infinity, which is equal to 21 plus 14 plus 28 by 3 plus up to dot dot dot. Okay, and now A is what? First term எடுத்துக்கோங்க, A is 21, and then R is T2 by T1 as usual, T2 by T1. T2 is 14, T1 is 21. Substitute பண்ணிக்கோங்க. Then 7 times la poguma, 2 and 3, which is equal to 2 by 3. Okay, so ipo sum to infinity formula, sum to infinity, which is equal to A by 1 minus R, where R is not equal to 1, less than, that is R lies between minus 1 to 1. இதனுடைய condition இதுதான், ஞாபகம் இருக்கா? R lies between minus 1 to 1. And now substitute the values. A value என்னது 21, 1 minus R value is 2 by 3. So 21 by LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3 minus 2 by 3, which is equal to 21 by 1 by 3. So put the reciprocal, 21 into 3 by 1, which is equal to 21 into 3 is 63 is the answer. So sum to infinity பண்ணோம்னா என்ன வருவீங்க, 63 வரும். Okay, now see the fifth problem. If the first term of an infinite GP is 8 and the sum to infinity is 32 by 3, then find the common ratio. So இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, first term na A இல்லையா, so A is equal to 8 ன்னு கொடுத்துருக்காங்க, and the sum to infinity is 32 by 3. Sum to infinity na S infinity ன்னு கூட எடுக்கலாம். நீங்கள் sum to infinity ன்னு எழுதுறதுக்கு பதிலாக S infinity இந்த மாதிரி சிம்பிள் போடலாம். Then find the common ratio. என்ன கண்டுபிடிக்கணும், R கண்டுபிடிக்கணும். So this is the question given for you. So given is A equal to 8, S infinity equal to 32 by 3. So to find R, R க்கு தான் question mark. Okay, so நமக்கு S infinity formula தெரியும் இல்லையா, S infinity is equal to A by 1 minus R. So இதில் A value தெரியும், S infinity value தெரியும், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், R value கண்டுபிடிக்கணும். அப்படியே substitute பண்ணிடுங்க, 32 by 3, which is equal to 8 by 1 minus R. Okay, so cross multiplication, இது இங்கே போகும், இது இங்கே போகும். So 32 into 1 minus R, which is equal to
8 into 3. Okay, so 1 minus r is equal to 8 into 3 is 24. So in the 32 வந்து comes down. இது கீழே வந்துடும். ஸோ இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 8 3s are 8 4s are. So now we have 1 minus r equal to 3 by 4. So now minus r is equal to 3 by 4. This one comes here as minus 1. So if minus r is equal to, taking LCM as 4, 3 இங்கே என்ன வரும், into 4 வரும். So minus 4. Minus r is equal to minus 1 by 4. So r is equal to 1 by 4. So now the common ratio is 1 by 4. Students, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தென் நோட்ஸ்க்கான வெப்சைட் லிங்க் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. Until then, bye bye, see you.